வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சச்சு. நாம இன்னைக்கு நான்வெஜ் சுவையில ஒரு வெஜ் கீமா மசாலா எப்படி பண்ணலாங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கமா நாம சிக்கன் கீமா, மட்டன் கீமா தான் அதிகமா சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நாம வெஜ்ல அதிகமா புரோட்டீன் இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை வச்சு கீமா பண்ண போறோம். 100 கிராம் சோயா எடுத்துட்டீங்கன்னா அதுல 52 கிராம் புரோட்டீன், 13 கிராம் ஃபைபர், 35 கிராம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அடங்கி இருக்குது. சிக்கன், மட்டன், எக் சாப்பிடாதவங்க இந்த சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல எல்லா சத்துமே அடங்கியிருக்கு. சோயா கீமா மசாலா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மில் மேக்கர், பச்சை பட்டாணி அல்லது மஞ்சள் பட்டாணி, தக்காளி, வெங்காயம், காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி இலை, கரம் மசாலா, சோம்பு, லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய். ஃபஸ்ட்டு ஊற வச்சு 100 கிராம் பட்டாணி எடுத்துக்கலாம். பட்டாணி எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா எல்லா பட்டாணி யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் கீமா பண்ணுறதுக்கு 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன். சோயா சங்க்ஸை தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்புறமா அதை இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இறுக்கமாக புழிஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம அரைக்கும் போது அது நீட்டாக வரும். எல்லாமே புழிஞ்ச அப்புறமா நெக்ஸ்ட்டு அதை மிக்சியில் வச்சு லைட்டாக அடிச்சுக்கலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா போதும். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சு. அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் சின்னதாக சாப் பண்ண 2 ஆனியன் போட்டுக்கலாம். அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நான் காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், ரொம்ப கலர் நல்லாவே வரும். அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் கூட போட்டுக்கலாம். பாருங்க, கிரேவி இப்போ பக்காவாக வந்துருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம்.
நல்லாவே கொதி விட்டுருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா கீமாவை போட்டுக்கலாம். போட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்சு இருக்கிற அந்த பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணியை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லாவே கொதிக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வத்த விடணும். இப்போ பாருங்க, சுவையான சோயா கீமா மசாலா ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சோயா கீமா மசாலாவை சப்பாத்தி ரொட்டி கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டில் ஹை புரோட்டீன் சோயா கீமா மசாலா பண்ணி பாருங்க. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.